ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் ஒரு சின்ன காரியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது வந்துடுறேன். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பண ஆசையா இல்லாம இருக்கிறது போதும்னு எண்ணுங்க, அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு அன்றாட தேவை இருக்கு, அதுக்கான பணங்கள் இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது ஒரு முன்ன பின்ன இருக்கும், ஏன்னா கம்மியா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த ஏசப்பா இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா இதை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க அப்படி இந்த நேரத்துல தேவையெல்லாம் சந்திங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஒவ்வொன்றா அதுக்கான வழிவாசல்கள், அந்த தேவைக்கான வழிவாசல்கள் கண்டிப்பா திறப்பார். நீங்க எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் ஏசப்பா இன்றைக்கு நீங்க இந்த நாளை கொடுத்துருக்கீங்க, இதற்கான தேவையை நீங்க சந்திப்பீங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் இன்னைக்கான தேவையை கண்டிப்பா உங்களுக்கு சந்திப்பார். நீங்க பண ஆசை இல்லாம, அதாவது பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரு பண ஆசை வந்துதான் இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்ல போறாங்க. அதனால நீங்க பணம் தேவைதான், ஆனா அந்த ஆசை வேணாம். கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பாரு. எந்த பொருளாதார தேவையா இருந்தாலும் சரி, எந்த தேவையா இருந்தாலும் கர்த்தர் அதற்கான அந்த பணங்களை கொடுத்து, அதற்கான இதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் ஏசப்பா இதை நீங்க ஆசீர்வதிங்கன்னு, இதை வைத்து நீங்க ஆசீர்வதிப்பீங்க, நீங்க விசுவாசிங்க, அந்த திருப்தியோட இருங்க. ஏசப்பா நீங்க கொஞ்சமா இருந்தாலும் நான் இதை திருப்தியா இருக்கேன், நீங்க என்னோட இருங்க, எங்களோட இருங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். இந்த வசனமா தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பண ஆசை வேணாம், ஆனா உங்களுக்கு இருக்கிறது போதுன்னு எண்ணுங்க, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவர் உங்களோட இருப்பாரு, இன்னைக்குள்ள எல்லா தேவையும் சந்திப்போம்.